வீட்டில் பிரெட்டும் உருளைக்கிழங்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு 8 பிரெட்டு துண்டு எடுத்துருக்கேன். இதை கையாலே சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்குங்க. நல்லா உதுத்து விட்டுக்குங்க. இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா எல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்குனது, ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விடுங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்ச மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கங்க. இது போல் உள்ளங்கையில் வச்சு அமுக்கிட்டு ஓரங்களை இது போல் தட்டி கொடுத்திங்கன்னா நமக்கு கட்லட் ஷேப் கிடச்சிரும். இதே போல் எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம காய வச்சுருக்க எண்ணெயில் போட்டு நல்லா இதை 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்தோம்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வெளியிலையும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.